இந்த அழகுமணியா நர்சரி பிரைமரி பள்ளியின் கோடை காலத்தை வீணாக்காமல் அதை மறுமை வரை பயனுள்ள கல்வியாக மாற்றுவதற்காக முயற்சி செய்த இந்த நிர்வாகத்திற்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த கோடை காலத்திலே பிள்ளைகள் ஒரு 11 மாதம் படிக்குது, ஒரு மாதம் ஃப்ரீயாக இருக்கட்டும் நினைக்காம சரி அது நல்லதுதான பெற்றோர்களை கொண்டு சேர்ப்பதற்காகவும் அந்த குழந்தைங்க ஆர்வமுடன் படித்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க கல்வியை பெறுவதற்கு முயற்சி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாவுக்கும் நன்றி கூறியவனாக அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் இந்த முயற்சி செய்த அனைவருக்கும் அல்லாஹ் அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிறுக சிறுக எப்படியாவது மாணவர்கள் குர்ஆனை தவறில்லாமல் படிக்கவும் அதை பொருள் உணர்ந்து கொள்ளவும் காலப்போக்கில் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் என்று வந்துவிட்டால் அதற்கான கூலி மறுமையிலே மிக உயர்ந்த கூலி இருக்கிறது. அவருடைய உள்ளத்திலே குர்ஆன் மனனம் இல்லையோ அந்த உள்ளம் பாழடைந்த வீடு என சொல்கிறார்கள். எனவே அப்படி ஒரு பாழடைந்த வீடு என்று இல்லாமல் எல்லோ மாணவ மாணவிகள் உள்ளத்திலும் குர்ஆனுடைய வசனங்கள் சில சூறாக்கள் மனமாக இருப்பதன் மூலமாக எங்களது உள்ளம் பாழடைந்த உள்ளம் இல்லை என நீங்க அல்லாஹ்வுக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ஏனைய ஏவல்கள், ஏனைய கட்டளைகள், ஏனைய அறிவுரைகள் எல்லாவற்றையும் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி நம்பவேயானால் நமக்கும் நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் சுவனத்தை மிக எளிதாக கொடுப்பான் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த உலகத்திலேயே பெற்றவர்கள் விட்டு செல்கின்ற சொத்துக்களில் தனது பெற்றோர்களுக்காகவும் தனது உறவுகளுக்காகவும் தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு கையேந்தி உள்ளச்சத்துடன் துவா கேட்கின்ற பிள்ளைகளை விட்டு செல்வதுதான் மிகப்பெரிய சொத்து. நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய நிலங்கள் அல்லது மனைகள் அல்லது கட்டிடங்கள் அல்லது வாகனங்கள் போன்ற சொத்துக்கள் எல்லாம் அற்பமானவை, இவ்வுலகோடு முடிந்து விடுபவை. ஆனால் மறுமை வரை வருகின்ற ஒரே ஒரு சொத்து அவங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இந்த குர்ஆனும் அவங்க செய்கின்ற துஆவும் அவங்களுடைய பெற்றவர்களுக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கின்ற சொத்து. எனவே அல்லாஹ் தஆலா இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக அல்லது ஏனைய கல்வி நிறுவனத்தின் மூலமாகவாவது மார்க்க கல்வியை கற்று குர்ஆனை மனனம் செய்து எப்பொழுதும் நாம் என்ன நினைத்தாலும் இஸ்லாத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு சிறு சிறு துவாக்கள் இருக்கிறது. ஒருத்தர் பார்த்தா சலாம் சொல்றோம், பாத்ரூம் போனா என்ன சொல்லணும், பாத்ரூம் விட்டு வெளியே வந்தா என்ன சொல்லணும், வீட்டுக்கு உள்ள போனா என்ன சொல்லணும், வீட்டுக்கு விட்டு வெளியே வந்தா என்ன சொல்லணும், தூங்கி விழிச்சா என்ன சொல்லணும், தூங்கும் போது என்ன சொல்லணும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா இதை நடைமுறைப்படுத்தணும், எப்போதும் சொல்லணும். அப்படி சொல்லிட்டே இருந்து பழகிட்டே வந்துட்டா அவங்களுடைய உள்ளம் மிகவும் அல்லாஹ்வுக்கு நேசமான உள்ளமாக இறைவனுடைய நல்ல அடியார்கள் சொன்னாங்களே, அவுலியாக்கள் சொன்னாங்களே, அந்த அவுலியாக்கள் சொன்னா இதுதான். அவுலியாக்கள்னா தர்காவில் இருக்கிறது மூலம் அவுலியாக்கள் அல்ல,
அவங்க அவுலியாக்களாகவும் இருக்கலாம், அவுலியாக்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எவருடைய உள்ளத்தை இறைவன் குரானை கொண்டு நிரப்பி விட்டானோ, அல்லது எவருடைய உள்ளத்திலே இறைவனுடைய எண்ணங்கள், இறைவனுடைய பயம், இறைவனுடைய அச்சம் தனது உள்ளத்திலே புகுந்து விட்டதோ, அந்த உள்ளம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அவுலியாக்கள் தான். எனவே இங்கே உள்ள ஒவ்வொருவரும் மார்க்க கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருவாராக வேண்டி பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.